அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நமக்கு பத்திரிகை செய்திகள் கிடைத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினமும் நாம் ஒரு அரசியல் பிரமுகரோடு பேச இருக்கின்றோம். அவருடைய கருத்துக்களை கேட்டு அறிய இருக்கின்றோம். நேற்றைய தினம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் நேற்று காலை நம் நாடு நிகழ்ச்சியில் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் அவர்களை இணைத்து கொண்டோம். அவரிடம் எங்களுடைய சந்தேகங்கள், எங்களுடைய கேள்விகளை நேற்றைய தினம் நாம் கேட்டிருந்தோம். அதேபோன்று இன்றும் ஒரு அரசியல் பிரமுகரை நாம் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். அதற்கு முதல் இன்றைய வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். தினேஷ் தலைமையில் புதிய கூட்டணி உதயம், பொதுச் செயலாளராக வைத்தியர் ரமேஷ் பத்திரன் நியமனம் என்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறது. மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற புதிய அரசியல் கூட்டணி கிண்ணம் சின்னத்தில் நேற்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளராக சுகாதாரத்துறை மற்றும் கைத்தொழில்துறை அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய அரசியல் கூட்டணியின் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை பத்திரமுல்லையில் இடம்பெற்றது. பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து வெளியேறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான், நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜீவன் தொண்டமான், ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர். வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்திலே பார்த்தால் இன்னும் யார் யாரெல்லாம் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க, என்னென்ன செய்ய போகிறாங்க, இதை எல்லாமே நாங்கள் பார்க்கலாம். அதேபோன்று பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான், ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன, மக்கள் கட்சியின் செயலாளர் அசங்க நவரத்ன, ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் AHM ஃபவுசி ஃபவுசியும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியில் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயக்க, அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், இப்படி பலர் இணைந்திருக்கிறாங்க. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முக்கியமாக இந்த கூட்டணியில், இந்த பரந்துபட்ட கூட்டணியிலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் இருக்கிறாங்க அப்படின்னும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த கட்சிகள் அங்கே இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க போகின்றோம். சரி, யார் என்று பார்ப்போம். பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியில் அங்கம் வைக்கும் அரசியல் கட்சிகளுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதன் போது கைச்சாத்திடப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் சார்பில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, மக்கள் ஐக்கிய முன்னணி சார்பில் திஸ்ஸை ஆப்பா, ஐக்கிய மக்கள் கட்சியின் சார்பில் தலைவர் டிரானலஸ் அவரது பிரதிநிதி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் ராஜாங்க அமைச்சர் சிவனேச துரை சந்திரகாந்தன், தேசிய காங்கிரசின் தலைவர் அத்தாவுல்லாவின் சார்பில் அவரது பிரதிநிதி, ஐக்கிய மக்கள் சார்பில் ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார், அதே போன்று ஐக்கிய மக்கள் சார்பில் லங்கா தேசிய மலையக தொழிலாளர் சங்கம், தேசிய ஐக்கிய கூட்டமைப்பின் சார்பில் அசாத் சாலி, தேசிய பற்றுள்ள மக்கள் சக்தி கட்சியின் பிரதிநிதி கஹாத் ஹேவா ஆகியோரும் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் பொதுச் செயலாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரன முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடு. சார், இப்போ எதற்காக அவசரமாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கின்றது? அப்படி என்றால் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் நினைக்கலாம், பொதுஜன ஐக்கிய முன்னணி என்ற ஒரு கூட்டணி இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முதல் உருவாக்கப்பட்டது. அதில் இருக்கிறவர்கள் யார் என்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து அது வேறொரு கூட்டணி. இது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலே இருந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக சேர்ந்திருக்கக்கூடியவர்களின் இன்னும் ஒரு கூட்டணி. இப்போ இந்த கூட்டணியும் அந்த கூட்டணியும் வெவ்வேறு கூட்டணியாக இருந்தாலும் தேர்தல் காலத்தை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொள்வாங்க. எப்படியுமே உங்கள் யாருக்கும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மூலமாக தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவகாசம் இனி தரப்போகிறது இல்லை. அது திட்ட தெளிவாக தெரியும். காரணம், தன்னுடைய மகன் களத்தில் இருக்கிறார், நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் நாமல் ராஜபக்சவுக்கு தனியாக போட்டியிடுகின்றார் முட்டு சின்னத்திலே. அவர் எந்த ஒரு சுயேட்சை வேட்பாளராகவோ வேறு சின்னங்களில் அவர் போட்டியிடவில்லை. கட்சியின் பிரதான சின்னமாகிய மொட்டு சின்னத்திலே நாமல் ராஜபக்ச போட்டியிடுகிறார். நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல்
நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றீர்கள் என்ற மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி. சரி, அப்படி அந்த படம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தினேஷ் தலைமையில் புதிய கூட்டணி உதயம் என்ற படமும். அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்போ இலங்கை தமிழரசு கட்சி எதற்காக சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குகின்றது, அதை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நேற்றைய தினம் பத்திரிகை செய்திகளின் மூலமாக பார்த்தோம். குறிப்பாக அதில் என்ன டீல் இருக்கின்றது எங்களுக்கு சொல்லுங்கள் என்று ஸ்ரீகாந்தா போன்றோர் கேட்டிருக்கின்றார்கள். அந்த 13 எவ்வாறு சஜித் பிரேமதாஸ் அமுல்படுத்த போகின்றார் என்பதையும் கூறுங்கள் என்றெல்லாம் பல செய்திகள் வெளியாகின்றது. இதற்கு மனோ கணேசன், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர், பதிலளிக்கிறார். பார்க்கலாம். 13 முழுமையான அமுலாக்கமே சாஜித் வழங்கியுள்ள உத்தரவாதம் அப்படி என்று ஸ்ரீதரனின் கேள்விக்கு மனோ கணேசன் பதில் சொல்லியிருக்கார். அரசியலமைப்பில் உள்ள 13வது திருத்தத்தையே முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக சஜித் பிரேமதாச வாக்குறுதி அளித்திருப்பதாக, அதாவது அரசியலமைப்பின் உள்ள 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக சஜித் பிரேமதாச வாக்குறுதி அளித்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், இப்போது 13 கிடைக்கப்பெறுவதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தடுக்கும் பட்சத்தில் எதிர்வரும் காலங்களில் சமஷ்டியோ அல்லது அதற்கும் அப்பால் மிகச்சிறந்த தீர்வோ கிடைத்தாலும் கூட அதன் கீழ் வட மற்றும் கிழக்கில் வாழ்வதற்கு தமிழர்கள் எஞ்சியிருக்க மாட்டார்கள் என்றும் எச்சரிக்கின்றார். மனோ கணேசன் எச்சரிக்கிறார், நீங்கள் இப்படியே போட்டி போட்டுட்டு இருக்காதீங்க, ஒரு நாள் உங்களுக்கு சரி வராது, ஏனென்றால் இந்த போட்டி வேண்டாம் அப்படின்னு மனோ கணேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த செய்தி தொடர்கின்றது வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்திலே. இலங்கை தமிழரசு கட்சியின் முடிவுகள் குறித்தோ அல்லது அதன் உள் விவகாரங்கள் குறித்தோ நான் கருத்து வெளியிட விரும்பவில்லை. ஆனால் அரசியலமைப்பில் இருக்கும் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக சஜித் பிரேமதாச பல தேர்தல் பிரசார மேடைகளிலே பகிரங்கமாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் என்று மனோ கணேசன் சொல்லியிருக்கிறார். நம்ப சொல்கிறார் அவர் 13 சஜித் பிரேமதாச 13 முழுமையாக அமுல்படுத்துவார். அப்படின்னா 13 முழுமையாக அமுல்படுத்துவார் என்றால் அதுக்கு எல்லா 13 இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் அந்த மாகாண சபைகளுக்கெல்லாம் கிடைக்கும். 13+ எல்லாம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம். சரி, அது அவர் மனோ கணேசன் சொல்கிறாரு. நாங்கள் மனோ கணேசன் அவரும் சஜித் பிரேமதாசவின் கட்சியிலே, சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளில் ஒரு கட்சி தான் இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி. இப்போ தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவராக இவர் சொல்கிறார். ஸ்ரீதரனின் கேள்விக்கு மனோ கணேசன் பதில் அளிக்கிறார். சஜித் பிரேமதாஸ் தான் பதில் சொல்லணும், ஆனால் அவர் சொல்லாமல் மனோ கணேசன் பதில் அளிக்கிறார். ஸ்ரீதரன் தான் கேட்டிருக்கார், என்ன டீல், அதாவது சஜித் பிரேமதாசுக்கு திடீரென்று சாணக்கியனும் சுமந்திரனும் ஆதரவளிப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டதற்கு பதிலளிக்கிறார். சரி, அடுத்த செய்தியை பார்ப்போம். ஜனாதிபதி அமோகமாக வெற்றி பெறுவார், பிரதமர் தினேஷ் குணவர்தன சொல்கிறார். பொருளாதார நெருக்கடிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே தீர்வு காண முடியும் என்பதை அவர் செயலால் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமோக வெற்றி பெறுவார், ஸ்திரமான அரசாங்கத்தை நிச்சயம் தோற்றுவிப்போம் என பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவராக நேற்றைய தினம் தெரிவு செய்யப்பட்ட தினேஷ் குணவர்தன சொல்கிறார். கண்டிப்பாக அமோக வெற்றி பெறுவார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கன்னு சொல்லி. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், 2015ஆம் ஆண்டு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதி ஆக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. ஒரே மேடையில் மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதி ஆக்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்திலே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இணைந்து கொண்டார். ஆனால் பிறகு சொன்னார், மகே ஜீவித்தே மம கரப்பு லொக்கும வரத என்று சொன்னார். இந்த வாழ்க்கையிலே நான் செய்த மிகப்பெரிய தவறு மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதி ஆக்கியது என்று சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பிறகு கவலைப்பட்டார். ஆனால் இப்பொழுது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க யாருக்கு ஆதரவு வழங்குகின்றார்? அவருடைய நண்பர், மிக நெருங்கிய நண்பர், ஆனால் தேர்தல் மேடைகளில் எதிரிகளாக இருந்தாலும் மிக நெருங்கிய நண்பர் ரணில் விக்ரமசிங்க, அவருக்கும் ஆதரவில்லை. அப்படி என்றால் சஜித் பிரேமதாசுக்கு இல்லை, அவருக்கும் ஆதரவில்லை. அப்படி என்றால் விஜயதாச ராஜபக்சவுக்கு இல்லவே இல்லை. அப்படி என்றால் நீங்கள் யாருக்கு ஆதரவு? ஒருத்தருக்கும் இல்லை. ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அறிவிப்பு, ஜனாதிபதி தேர்தலில் நான் பல்வேறு வேட்பாளர்களை ஆதரிப்பதாக சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த தேர்தலில் சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் எனது ஆதரவை பல தடவைகள் கோரிய போதிலும் நான் இந்த தேர்தல் நேரத்தில் நடுநிலை வகிக்க முடிவு செய்துள்ளேன் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்துகின்றேன் என்று சந்திரிகா பண்டாரநாயக்க சொல்கிறாங்க. எனவே நான் யாருக்கும் ஆதரவில்லை. அவங்க யாருக்குமே ஆதரவு இல்லையாம், அவங்க சொல்லிட்டாங்க. சரி, தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான காரணம் என்ன?
வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் குறிப்பாக இருக்கக்கூடிய வாக்குகளில் 50% வாக்குகளை பெற முடியும் என்று தற்போது கூறப்படுகின்றது. சில கருத்து கணிப்புகள் தான், உறுதியாக அல்ல, கூறப்படுகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் பெறுவார் என்று கூறப்படுகின்றது. நேற்று காலையிலும் கூட அவர் எங்களோடு பேசும்போது சொன்னார், மிக தீவிரமான பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றேன். அது மட்டும் இல்லாமல் நாம் போகும் இடமெல்லாம் வரவேற்பு அமோகமாக இருப்பதாக தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் நேற்றைய தினம் எங்களிடம் சொல்லியிருந்தார். இப்போ தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான காரணம் என்ன என்று சொல்லியிருக்கிறாரு கருணாகரம் டெலோ எம்பி. தமிழ் பொது வேட்பாளரை ஏன் நாம் நிறுத்தியுள்ளோம், தென்னிலங்கை மக்களும் ஜனாதிபதி வேட்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் கருணாகரம் எம்பி. வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் வெல்ல முடியாது என தெரிந்தும் தமது பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கே செல்வம் அரியநேத்திரனை ஏன் நிறுத்தியுள்ளோம் என்பதை இன்று தென்னிலங்கை சார் அரசியல் கட்சிகளும் ஜனாதிபதி வேட்பாளர்களும் தென்னிலங்கை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். எதற்காக ஐயா சொல்லுங்கள் கேட்போம். 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக ஜனாதிபதி வேட்பாளர்களது பரப்புரைகள், இவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பிட்டுள்ளவைகள் தொடர்பாக 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஏற்பட்ட 1987 ஆண்டிலிருந்து இவர்களது கட்சி மாநாடுகளிலோ அல்லது பாராளுமன்றத்தில் வடக்கு கிழக்கு தொடர்பான பிரச்சனைகள் நிகழ்கின்ற போதான இவர்களது உரைகளிலோ இது தொடர்பாக எவற்றையாவது கூறியுள்ளார்களா? நேற்று 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் வந்ததாகவும் நாளை அதனை அமுல்படுத்துவதாகவும் தமது பரப்புரைகளிலும் தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் குறிப்பிட்டுள்ளமை தொடர்பாக நாம் இவர்களை பற்றி பூரண தெளிவை அறிந்துள்ளோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களின் வாழ்வுரிமை தொடர்பாக இன்னும் ஒரு அடிப்படை உரிமை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்படுமானால் அது என்னால் தான் தொடரப்படும். அத்தகைய வழக்கு ஒன்று எனது விருப்ப தெரிவல்ல. ஏனெனில் பிரிவினை போராட்டம், அதன் வழிகள், அதனால் நாடு கண்ட பிரளயங்கள், அதன் மூலம் நான் கற்ற பாடம் எமது நாட்டின் நலன் கருதியே என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். எது எப்படியோ தமிழர்களது பெரும்பான்மையை அல்லது தமிழர்கள் எப்பொழுதுமே புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை சர்வதேச உலகுக்கும் தென்னிலங்கைக்கும் காட்டுவதற்காகவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் வெற்றி பெற மாட்டார் என்பது உறுதி. ஆனால் சொல்ல வேண்டிய விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியிருக்கின்றோம் என்று அவர்கள் ஏற்கனவே அது கூறிய விடயம்தான். சரி, ஜனாதிபதியை சுற்றியிருப்பவர்கள் திருடர்கள், ஜனாதிபதியை சுற்றியிருப்பவர்கள் ஊழல் மோசடியோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஆகவே ஜனாதிபதிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கூறப்பட்டு வரும் விடயங்களுக்கு, கருத்துக்களுக்கு ஜனாதிபதி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். தேர்தலில் என்னை பற்றி சிந்தியுங்கள், பொது தேர்தலின் போது என் குழுவை பற்றி சிந்திக்கலாம். ரணில் விக்ரமசிங்கே, ஜனாதிபதி தேர்தலில் தனிநபர் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாரே என்று குழு ஒன்று தெரிவு செய்யப்பட மாட்டாது. பாராளுமன்ற தேர்தலிலே குழுவை பற்றி சிந்திக்க வேண்டும். எனவே என்னை பற்றியும் எதிர்காலம் பற்றியும் சிந்தித்து 21ஆம் தேதி வாக்களியுங்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சொல்கிறார். தெளிவாக சொல்லிட்டார், என்னை பற்றி மற்றும் சிந்திங்க. நீங்கள் எனக்கு ஆதரவு தரக்கூடிய அமைச்சர்கள் ஊழல் மோசடியில் ஈடுபட்டாங்க, அவங்க பலவிதமான வழக்குகள் அவர்களுக்கு இருக்கின்றது, இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இது நேரமல்ல. ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒருவரை மட்டுமே தெரிவு செய்வது, குழுவை தெரிவு செய்வது அல்ல. குழுவை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு பொது தேர்தல் இருக்கின்றது. பொது தேர்தல் வரும்போது அதை பற்றி சிந்திக்கலாம் என்று சொல்கிறார். சரி, விஜயதாஸ் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளர் என்ன சொல்றாரு? மக்கள் தேர்தலில் சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும். எமது முன்னோர்கள் போராடி வெள்ளையர்களிடமிருந்து சுதந்திரத்தை பெற்று தந்த போதும் 1977க்கு பின்னர் நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் வங்குரோத்து அடைந்த நாட்டையே வழங்கியுள்ளார்கள். அதனால் மோசடி மிக்க ஆட்சி முறையை இல்லாதொழித்து நாட்டை ஆரம்பத்தில் இருந்து கட்டியெழுப்ப வேண்டியிருக்கிறது. அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்றார். அனுரகுமார திசாநாயக் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஒருவேளை சில நேரங்களில் ஜனாதிபதியாகினால் உடனடியாக பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும். அவர் மட்டுமல்ல, ரணில் விக்ரமசிங்கவை தவிர்த்து வேறு யார் ஜனாதிபதியாகினாலும் உடனே பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பார்கள். அதுவரை நாட்டை நடத்தி செல்வதற்கு ஒரு அமைச்சரவை வேண்டும். அப்படி அமைச்சரவையை தெரிவு செய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேராவது பாராளுமன்றத்திலே அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டின் ஜனாதிபதியாக
தெரிவாகினால், தேர்தலிலே வெற்றி பெற்றால் அவருக்கு இருப்பதோ 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அனுரகுமார திசாநாயக்க, ஹரிணி அமரசூரிய, விஜித ஹேரத், இந்த 3 பேர் மட்டும்தான் பாராளுமன்றத்திலே இருக்கின்றார்கள். அப்பொழுது இவர் அமைச்சரவைக்கு என்ன செய்ய போகின்றார் என்று பலரும் பல இடங்களில் பல மேடைகளில், ஏன் இந்த பிரதான கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச்சாளர்கள் மேடைகளில் கேட்கின்றார்கள். அனுரகுமார திசாநாயக்க மாத்த பார்லிமெண்ட் விசுறுவாண்டுகில முகத கரண்டி அண்டி என்றெல்லாம் கேட்கிறார்கள். என்ன செய்ய போகிறார் அனுரகுமார திசாநாயக்க? அதற்கு அனுரகுமார திசாநாயக்க பதில் அளிக்கிறார். பாருங்கள், வெற்றி பெற்றதும் 4 பேர் கொண்ட அமைச்சரவை அமைக்கப்படும். இன்றேல் சகல அமைச்சுக்களையும் எனக்கு கீழ் எடுப்பேன். அனுரகுமார திசாநாயக்க, அரசியலில் விமர்சனங்களையும் தோல்விகளையும் சந்தித்துள்ளோம். இறுதியில் 3 எஞ்சினோம். ஆனால் நாம் சளைத்து போகவில்லை. தற்போது அரசாங்கத்தை அமைக்க உள்ளோம். அவ்வாறாயின் 6 மாதங்களில் வீடு செல்வோமா? எனவே எந்த தவறும் இடம்பெறாது. நிச்சயம் தேசிய மக்கள் சக்தி வலுவான அரசாங்கத்தை அமைக்கும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஜாயலையில் நடைபெற்ற கூட்டத்திலே தெரிவிக்கிறார். அப்படி முடியாவிட்டால் ஜனாதிபதிக்கு எத்தனை அமைச்சுகள் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆகவே இன்றேல், அதாவது 4 பேர் கொண்ட அமைச்சரவையை அமைப்பேன். அப்படி இல்லை என்றால் சகல அமைச்சுக்களையும் எனக்கு கீழ் கொண்டு வந்துடுவேன் என்று அனுரகுமார திசாநாயக்க சொன்னார். அப்போ அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றால் என்ன நடக்கப் போகின்றது என்ற பிரச்சனையும் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது. சரி, உங்களுக்கு தெரியும், ஏஜே முசமில், இவர் கொழும்பு மாநகர மேயராக இருந்தார். முக்கியமான பதவிகளை வைத்தார். ஜனாதிபதி அவருக்கு ரொம்ப ஆதரவாக செயற்பட்டதால் அவரை கொண்டு போய் ஊவா மாகாணத்தின் ஆளுநராக நியமித்தார். நேற்றைய தினம் சொல்லிட்டார், ஐயா சாமி, இந்தாங்க உங்களோட ஆளுநர் பதவி எனக்கு வேண்டாம், ராஜினாமா கடிதம் வாங்கி கொள்ளுங்க. ஐயா எங்கே போகிறீங்க? நான் போகிறேன். இந்தாங்க உங்களோட ஆளுநர் பதவி எனக்கு வேண்டாம், நான் சஜித் பிரேமதாசிடம் மேடையில் ஏறப்போகிறேன். இப்படி சொல்கிறாரு முசமில். சொல்கிறாருல, முடிஞ்சிட்டு கதை. அவர் ராஜினாமா செய்துவிட்டு இப்பொழுது சஜித் பிரேமதாசோடு இணைந்து விட்டார். சஜித்துக்கு ஆதரவை அறிவித்தார் முசமில். ஆளுநர் பதவியையும் துறந்தார். ஊவா மாகாண ஆளுநர் ஏஜேஎம் முசமில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதுடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். இது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர் உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவுக்கு தாம் ஆதரவு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். சரியா போயிட்டார். ஆனால் நாமல் ராஜபக்சைக்கு ஆதரவு தெரிவித்த 4 இராஜாங்க அமைச்சர்களை அதிரடியாக நீக்கியிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவளித்த 4 இராஜாங்க அமைச்சர்களை அதிரடியாக நீக்கியிருக்கிறார். அவர்கள் யார் என்று பார்க்கலாம். அதற்காக நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். ஸ்டார் தமிழ் நம் நாடு நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பரம். நம் நாடு தொடர்கிறது. 4 இராஜாங்க அமைச்சர்களை அதிரடியாக பதவி நீக்கம் செய்திருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. ஏனென்றால் அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க ஒழுங்காக செய்யலை என்ற காரணத்துக்காக இல்லை. அவருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு வழங்காத இராஜாங்க அமைச்சர் 4 பேரை அதிரடியாக அவர் பதவிகளிலிருந்து அவர் உடனடியாக அவர்களை நீக்கியிருக்கிறார். சரி, யார் யார் என்று பார்க்கலாம். இராஜாங்க அமைச்சர்கள் 4 பதவி நீக்கம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிரடி நடவடிக்கை. உடன் அமுலுக்கு வரும் வகையில் 4 இராஜாங்க அமைச்சர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்று பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் இராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர, அதே போன்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி இராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த, அதே போன்று அமைச்சர்களான மொஹான் பிரியதர்ஷன் டி சில்வா மற்றும் சிரிபால கம்லத், இந்த 4 அமைச்சர்களையும் உடனடியாக பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 300 லட்சம் ரூபாய் கொடுத்தார் ரிஷாட் பதுர்தீனுக்கு. உங்களுக்கு ரிஷாட் பதுர்தீனுக்கு 300 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்களுடைய வன்னி மாவட்ட மக்களுக்கான அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளுங்கள். அவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க போயிட்டார். உடனடியாக அந்த பணத்தை திரைச்சேரியினூடாக மீள பெற்றுக்கொண்டார்கள். அதாவது நாங்கள் உங்களுக்கு தந்தது எங்களுக்கு ஆதரவு வழங்குங்க, நீங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க போக 300 லட்சத்தை உடனே வாங்கிட்டார். வாங்கி அதை மீண்டும் திரைச்சேரிக்கு பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படியே அதை முஷராப் பாராளுமன்ற உறுப்பினர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் திகாமடு உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் முஷராஃபுக்கு கொடுத்துட்டார். சரி, இப்படி இருக்க நேரம் அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம்.
ஆம், வர்த்தகரை கடத்தி கொலை செய்த குற்றவாளிக்கு மரண தண்டனை, கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதுவும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக மற்றொரு செய்தியை பார்க்க போகின்றோம். இந்த செய்தி, சஜித்தை ஆதரிக்கும் முடிவினால் பிளவடைந்துள்ளது தமிழரசு கட்சி. ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச சொல்றாரு, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தமிழரசு கட்சியும் கூட்டிணைந்தே மாகாண சபைகளுக்கான தேர்தலுக்கான முட்டுக்கட்டையை போட்டதாக குற்றஞ்சாட்டியுள்ள பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தேர்தலில் சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானத்தினால் தமிழரசு கட்சி பிளவடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளமை குறித்து விவரிக்கையில் தான் அவர் சொல்றார், கட்சி இப்போ பிளவடைஞ்சிருச்சு ஐயா, கட்சி இப்போ 2, 3, 4 உடைஞ்சிட்டு காரணம் என்ன? சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்க போய் கட்சியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு ஆதரிக்கின்றார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாணக்கியனும் சுமந்திரனும் சஜித் பிரேமதாசை ஆதரிக்கிறாங்க. இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். இந்த வேலுக்குமாரை இனி யாரும் தப்பா சொல்ல முடியாது அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்லையில் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஐக்கிய மக்கள் சக்தி தயாசிரியின் முகநூல் பக்கங்களில் உள்ள வேலுக்குமாருக்கு எதிரான பதிவுகளை நீக்குமாறு நீதிமன்றம் உத்தரவளித்திருக்கின்றது. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமாருக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர முகநூல் பக்கம் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவுகளை நீக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சரி, இன்றைய தினம் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தோம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்த்துவிட்டு வருவோம். மார்ச் 12 இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொது மேடையில் 16 வேட்பாளர்கள் ஒரே நேரத்திலே விவாதத்துக்கு வர போகிறாங்க, முக்கியமான 2 தவிர. நாளைய விவாதத்தில் சஜித், நாமல், திலீத், அரியநேத்திரன், ரைட், இதில் திலகராஜும் பங்கு பெற போகின்றார். ஆனால் முக்கியமான 2 என்று நான் சொன்னது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அதே போன்று அனுரகுமார திசாநாயக்கவும் இதற்கு வரவில்லை. நாளை சகல ஊடகங்களிலும் ஒளிபரப்பாகும். 16 வேட்பாளர்கள் ஒரே மேடையிலே விவாதத்திற்கு நாளைய தினம் வரப்போகிறாங்க. சரி.